Hello students, welcome to our channel Karthik Max and Chemtrix. Now in this video, we discuss about 12th standard chemistry unit 7 chemical kinetics book back sum question number. What is the question? The question is the rate law for the reaction of A, B and C has found to be a rate equal to K into concentration of A squared concentration of B and concentration of L power 3 by 2. How would the change of the reaction, how would the rate of the reaction change when? First condition, concentration of L is quadrupled. The second condition, concentration of both A and B are doubled. And third condition, concentration of A is halved. The last one, fourth condition, concentration of A is reduced to 1 by 3 of concentration of concentration. The fourth condition, concentration of A is reduced to 1 by 3 and concentration of L is quadruple. Question தமிழ்ல பாப்போம். A, B மற்றும் C ஆகியவற்றுக்கு இடையே ஆன வினையின் வேக விதி வினைவேகம் equal to K into concentration of A power 2 concentration of B concentration of L 3 by 2. பின்வரும் நேர்வுகளில் வினைவேகம் எவ்வாறு மாற்றமடையும்? First, concentration of L in செறிவு 4 மடங்காக உயர்த்தும் பொழுது ரேட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கண்டிஷன், concentration of A and B ஆர் இரண்டின் செறிவுகளும் 2 மடங்காகும் போது concentration of A இன் செறிவு பாதியாக குறையும் பொழுது A இன் செறிவை 1 by 3 மடங்காக குறைத்தும் L இன் செறிவை 4 மடங்காக மாற்றும் பொழுதும் வினைவேக விதியின் அடிப்படையில் வினைவேகமானது எவ்வாறு மாறுபடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் கொடுத்துட்டாங்க, அந்த ரியாக்ஷனோட ரேட் கொடுத்துட்டாங்க. அதில் அந்த கான்சன்ட்ரேஷனை நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணால் ரேட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரேட்டை எழுதிப்போம். ரேட் ஈக்குவல் டு K into concentration of A power 2 concentration of B and concentration of L power 3 by 2. This is a rate equation according to rate law. So the first condition என்ன சொல்லிருக்காங்க? Concentration of L is quadrupled. L ஓட concentration quadrupled அப்படின்னா 4 மடங்காக மாறுனுச்சுன்னா, so L concentration of L equal to 4L இப்படி மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ L இருக்கக்கூடிய இடத்துல நான் 4Lன்னு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். பாருங்க, ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு மற்ற எந்த கான்சன்ட்ரேஷனும் L மட்டும்தான் மாறும். 4L பவர் 3 by 2. K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 2 concentration of B. இப்போ 3 by 2ஆல் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணிப்போம். 4 பவர் 3 by 2 into concentration of L பவர் 3 by 2. இப்போ பாருங்க, as the equation எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மாற்றிப்போம். இந்த 4 மட்டும் மாற்றுவோம். பாருங்க, நான் என்ன செய்கிறேன், 3 உள்ளார கொண்டு வந்துட்டு 1 by 2 வெளியில் வச்சுக்கிறேன். பவர்ல இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ரேட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A power 2 and concentration of B and concentration of L power 3 by 2 4 power 3 whole power 1 by 2. பாருங்க, K into 2 B L இது ரேட் லாவை டிபெண்ட் பண்ணி எழுதுன ரேட் ஈக்குவேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்ல ஈக்குவேஷன், அதே ஈக்குவேஷன் தான் வரும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 4 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4s are 16 16 4s are 64. ஓகேவா? என்ன வருது? 64 ஹோல் பவர் 1 by 2. K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் L இன்ட்டு 3 by 2. ஸோ 64 1 by 2னா என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் 64னு அர்த்தம். 64 ரூட் எடுத்தா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? 8 into 8னு வரும் இல்லையா?
ரெண்டு 8க்கு ஒரு 8 நம்ம வெளியில் எடுத்துப்போம். அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 8 அப்படின்னு வரும். ஓகேவா? 8. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், 8ஐ முன்னாடி கொண்டு வந்துட்டேன். K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் L பவர் 3/2. இப்போ பாருங்க, இந்த வேல்யூ வந்து நமக்கு கொஷின்லேயே கொடுத்தது, அப்படிதானே ரேட்டோடது. வென் இந்த எல்லோட கான்சன்ட்ரேஷனை நாம் என்ன பண்ணோம், எல்லோட கான்சன்ட்ரேஷனை 4L அப்படின்னு மாற்றணும் இல்லையா? எல்லோட கான்சன்ட்ரேஷனை என்ன பண்ணோம், 4Lன்னு சேஞ்ச் பண்ணோம். இந்த 4Lன்னு சேஞ்ச் பண்ணதுனால நமக்கு ரேட்டில் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வந்து அதோட ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரேட் வந்து 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால கான்சன்ட்ரேஷனோட எல்லோட வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி மாத்தினதுனால. ஸோ செகண்ட் கண்டிஷன் அடுத்தது பார்ப்போம். செகண்ட் கண்டிஷன் என்ன பாருங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் A அண்ட் B ஆர் டபுள்டு. ஏயோட கான்சன்ட்ரேஷனையும் பியோட கான்சன்ட்ரேஷனையும் டபுளா மாத்துறப்ப ரேட்ல என்ன சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷன், வென் கான்சன்ட்ரேஷன் A ஈக்குவல் டு டபுளா மாத்துறோம் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அது என்ன செஞ்சிருக்கோம் 2B அப்படின்னு மாத்த போறோம். ரேட் ஈக்குவேஷன்ல கொடுத்தாப்ல K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 2 அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் L பவர் 3/2. இப்போ கண்டிஷன் படி A வந்து 2Aன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம், B வந்து 2Bன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். K இன்ட்டு 2A, B-ய 2Bன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். L சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்க, 2க்கு தனியா பவர் கொடுத்துப்போம், 2 பவர் 2. இப்போ பாருங்க, இந்த 2வை தனியா செப்பரேட் பண்ணிட்டு பவர் 2 தனியா கொடுத்துருக்கேன். A பவர் 2 அண்ட் 2 அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B தனித்தனியா எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்பர்லாம் நம்ம ஒரு சைடு கொண்டு வந்துருவோம், இந்த கான்சன்ட்ரேஷன்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் எழுதிக்குங்க. K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 2 அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் L பவர் 3/2. 2 ஸ்கொயர் என்ன ஆகும், 4ன்னு மாறும். இன்னொரு 2 இருக்கு, இந்த 2. இப்போ பாருங்க, இந்த நம்பரை தனியாக எழுதிப்போம். 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் என்ன 4ன்னு வரும், இன்ட்டு 2. இது அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அண்டு 3/2. 4 இன்ட்டு 2 என்ன வரும், 8ன்னு மாறும், ஈக்குவல் டு 8. இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். K இன்ட்டு A பவர் 2 அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் L 3/2. ஸோ ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் நம்ம டபுளா மாத்துறப்ப ரேட் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, 8 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கேவா? அடுத்தது பாருங்க, தேர்ட் கண்டிஷன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இஸ் ஹாஃப்டு. ஏயோட செறிவை பாதியா குறைக்கிறப்ப அதோட ரேட்ல என்ன சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். தேர்ட் கண்டிஷன், வென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பிகம்ஸ் டு A/2. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கு பதிலாக A/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் L பவர் 3/2. ஏங்கிற இடத்துல நான் என்ன செய்ய போறேன், A/2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு A ஸ்கொயர் B 3/2. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாப்புல எடுத்து எழுதிக்க போறேன். A இன்ட்டு 1/2 ஹோல் பவர் 2 B L பவர் 3/2. இந்த 1/2 A இன்ட்டு 1/2 தானே A/2, அதனால 1/2ன்னு நம்பரை தனியாக நான் செப்பரேட் பண்ணுறதுக்காக எழுதி வச்சிருக்கேன். இப்போ எழுதிக்குங்க. A பவர் 2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் L பவர் 3/2. 1/2வை வெளியில் எடுத்துருங்க. ஹோல் பவர் 2. K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B L 3/2. இது என்ன ஆகும், 1 பவர் ஹாஃப் வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் வேல்யூ, 1/4 கிடைக்கும் இல்லையா? 1/4ன்னு மாறும். ஸோ நம்பரை முன்னாடி போட்டுங்க. 1/4 இன்ட்டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் L 3/2. ஸோ இப்போ
ஏயோட கான்சன்ட்ரேஷனை ஹாஃபாக குறைக்கிறப்ப இந்த ரேட் அப்படிங்கிறது 1/4 டைம்ஸ் வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ரேட் வந்து 1/4 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது. அடுத்தது ஃபோர்த் கண்டிஷன் பாருங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A is reduced to 1/3 and concentration of L is quadrupled. ஏயோட செறிவை 1/3 மடங்காக குறைத்தும் எல்லோட செறிவை 4 மடங்காக மாற்றும் பொழுது அதோட ரேட் என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபோர்த் கண்டிஷன் A equal to A/3. Then L becomes to 4L சேஞ்ச் பண்றோம். இப்போ ஈக்குவேஷன் எழுதிப்போம். ரேட் ஈக்குவல் டு, இது வந்து நமக்கு கொஸ்டின்ல கொடுத்தது தான், அதே ஈக்குவேஷன் தான். இப்பதான் என்ன பண்ண போறோம், இந்த ஏயோட வேல்யூ எல் வேல்யூவையும் சேஞ்ச் பண்ணிக்க போறோம். ஏ என்ன மாத்த போறோம், A/3ன்னு மாத்த போறோம். எல்ல வந்து 4Lன்னு சேஞ்ச் பண்ண போறோம். A இன்ட்டு 1/3 4 இன்ட்டு எல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு 1/3 ஹோல் பவர் 2 and concentration of A power 2 and concentration of B 4 power 3 L into 3/2 K into இது என்ன ஆகும் 1/9 மாறும். A square B இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 power 3 1/2 concentration of L power 3/2ன்னு வச்சுங்க. எப்போதும் போல ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்குங்க. நம்பர்ஸை தனியா வச்சுக்கோங்க. 1/9 இன்ட்டு 4 பவர் 3 என்னது 64 ஹோல் பவர் 1/2. ரேட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் K இன்ட்டு A பவர் ஸ்கொயர்ட் B இன்ட்டு 3/2 1/9 இன்ட்டு 64 1/2ன்னா ரூட் எடுக்கணும், என்னது 8ன்னு மாறும். 1/9 இன்ட்டு 8. இது எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 2 அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B பவர் 3/2 1/9 இன்ட்டு 8 எப்படி எழுதலாம், 8/9 எழுதலாமா. ரேட் ஈக்குவல் டு 8/9 இன்ட்டு K இன் பவர் 2 அண்ட் B கான்சன்ட்ரேஷன் ஆஃப் L ரேட் வந்து 8/9 டைம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. எதனால A becomes to A/3 கான்சன்ட்ரேஷன், அது மாதிரி L கான்சன்ட்ரேஷன் 4Lன்னு மாறுறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு 8/9 டைம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. 8/9 டைம்ஸ் ரெடியூஸ்டு ரேட் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அவங்க கொடுத்த 4 கண்டிஷன்லையும் ஸோ த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் என்ன ஆனிச்சு, ரேட் வந்து 8 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. செகண்ட் கண்டிஷனுக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 8 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. தேர்ட் கண்டிஷனுக்கு 1/4 டைம்ஸ் ரெடியூஸ் ஆனது ரேட்டு. அண்ட் ஃபோர்த் கண்டிஷனை வச்சு நம்ம ரேட்லாம் எழுதுறப்ப 8/9 டைம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆனது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.